Example 15, filling the blanks. So first one வந்து என்ன கொடுத்திருக்காங்க 2 centimeter square is equal to how much millimeter square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 1 centimeter equal to என்னன்னு பார்த்தோம்னா 10 millimeter. அப்பதான் 1 centimeter equal to 10 millimeter. நமக்கு இங்க ஸ்கொயர்ல கொடுத்திருக்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் 1 centimeter square. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 millimeter square. அப்போ 1 centimeter square equal to இது பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 10 multiplied by 10 that is equal to எவ்வளோ 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் மில்லிமீட்டர் ஸ்கொயர் போடணும். அப்போ 1 centimeter square equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 100 millimeter square. சரியா? ஏன்னா நம்ம சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். நமக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் 2 ஸ்கொயர்னு போட்டு 4 அப்படின்லாம் போட்டுறக்கூடாது. So 1 centimeter equal to 100 millimeter square. அப்போ 2 centimeter equal to என்னது 2 centimeter square equal to 2 into 100. 2 into 100 millimeter square. So what is the answer here அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 100 is 200. ஓகேவா? Next, second one. Second one பார்த்தீங்கன்னா மீட்டர் to சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா 1 மீட்டர் equals to how many சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கொயர்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா 1 மீட்டர் ஸ்கொயர் equals to 100 சென்டிமீட்டர் இருக்குல்ல இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரியா? இங்க ஸ்கொயர் பண்றோம்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் equal to என்னது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் equal to இப்போ 100 ஸ்கொயர் என்னன்னு பாருங்க 100 multiplied by 100. So அப்படின்னா என்ன அர்த்தம் 1 போட்டுட்டு 1 2 3 4 zeros போடணும் 1 2 3 4. இப்போ என்ன வரும் 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? So 1 meter square equals to எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 18 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 18 meter 1 meter square equal to 10,000 னா 18 meter square equals to what அப்படின்னு பார்த்தோம்னா 18 multiplied by 10,000. இப்போ என்ன வரும் பாருங்க 18 அதுக்கப்புறம் எத்தனை zeros 4 zeros 1 2 3 4 zeros. இப்போ என்ன வரும் 1,80,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம கிளியரா போடணும். அப்படியே வந்து 2 zeros 1 zeros எல்லாம் போட்டுறக்கூடாது. ஸ்கொயர் பண்ணா என்ன வருமோ அது போடணும். இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். கிலோமீட்டர் டு மீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் எவ்வளவு மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். சரியா? இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் பண்ணினோம்னா இங்கேயும் என்ன பண்ணணும் 1000 மீட்டர் இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இங்க 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸ்க்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 1000 into 1000 எவ்வளவு பாருங்க 1000 multiplied by 1000. இப்போ 1 போட்டுட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்போ 3 zeros இங்க என்ன வரும் 10 lakh. 6 zeros போட்டணும். மீட்டர் ஸ்கொயர் 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 lakh மீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 multiplied by 10 lakhs. ஸோ அப்போ என்ன வரும் 50 மீட்டர் ஸ்கொயர். கிளியரா? திஸ் இஸ் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இங்க மீட்டர் ஸ்கொயர். இங்க 200 வரும். இங்க என்ன வந்தது 1,80,000. நெக்ஸ்ட் 50 lakhs. ஓகேவா? 50 lakhs மீட்டர் ஸ்கொயர்.